ஹலோ மக்களே, 8 தோட்டாக்கள்னு ஒரு தரமான படத்தை கொடுத்த டைரக்டர் தான் ஸ்ரீ கணேஷ். இவரோட டைரக்ஷன்ல இப்போ ரிலீஸ் ஆகி இருக்க மூவி தான் 3 BHK. இந்த படத்துல சித்தார்த், சரத்குமார், தேவயானி அண்ட் மீதா ரகுநாத்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படத்துல சரத்குமார் அண்ட் தேவயானி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. இவங்களோட பசங்க தான் சித்தார்த் அண்ட் மீதா ரகுநாத். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அது என்னன்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அது மாதிரி தான் இந்த படத்துல சரத்குமார் அண்ட் அவரோட ஃபேமிலிக்கும் ஒரு சொந்த வீடு நினைக்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் கடுமையா உழைக்கவும் செய்யறாங்க. படத்துல 12th படிச்சுட்டே இருக்க நம்ம ஹீரோ சித்தார்த் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், அந்த படிப்பு மட்டும் அவர் மண்டையில ஏற மாட்டுது. தான் பையன் நல்லா படிச்சு வீடு கட்டுவான்னு கனவோடு இருக்க சரத்குமார் சைட்ல கொஞ்சம் பணமும் சேர்த்து வச்சுட்டே வராரு. கொஞ்ச நாள்லயே வீடு கட்ட தேவையான காசை சேர்த்து வச்சிட்டாங்க. பட் அந்த டைம்ல தான் சித்தார்த் 12th கம்மி மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுறாரு. என்னடா இது, பையன் இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டானேன்ட்டு வேற வழியே இல்லாம வீடு கட்ட வச்சிருந்த காசை தூக்கி மகனோட படிப்பு செலவுக்கு கட்டிடுறாங்க. சரி, ஆனது ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற ஸ்கிராச்ல இருந்துன்னு அகைன் காசு சேர்த்து வைக்க தொடங்குறாங்க. எப்படியோ ஒரு வழியா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போய் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிட்ட கேட்டா வீடுலாம் வாங்கினா குறைஞ்சது 25 லட்சமாவது ஆகும்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம சரத்குமார் அவரோட தம்பி கிட்ட போய் பண உதவி கேட்கிறாரு. அவரு என்னன்னா, உன் பையனை கேம்பஸ் இன்டர்வியூல எதனா கம்பெனியில செலக்ட் ஆக சொல்லு, அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான பேலன்ஸ் அமௌண்ட் தரேன்னு சொல்றாரு. பட் சித்தார்த்துக்கு எந்த இன்டர்வியூ கை கொடுக்காம போயிடுது. ஒரு நாள் சரத்குமாருக்கு உடம்பு சரியில்லாம போக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அகைன் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசும் செலவு பண்ணிடுறாங்க. சோ இது மாதிரி காசு வர வர அதுக்கேற்ற மாதிரியான செலவும் அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்க கடைசியில இந்த ஃபேமிலி அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டினாங்களா கட்டலையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த 3 BHK படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத்லாம் இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. இது நார்மல் மக்களோட லைஃப்ல நடக்கிற விஷயம்ன்றதால ரொம்ப யதார்த்தமான நடிப்பு தான் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து தேவைப்பட்டு இருந்துச்சு. அதை கச்சிதமா எல்லா ஆக்டர்ஸும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற எமோஷனல் கதை களத்தை வச்சதாலேயே என்னமோ இந்த படம் நம்ம அந்த வேர்ல்டுலயே டிராவல் பண்ண வைக்குது. அதே மாதிரி இந்த மூவில சித்தார்த் அண்ட் சைத்ரா ஜே அச்சரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா ஸ்ரீ கணேஷோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமா இந்த படத்துல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல ஒரு நல்ல எமோஷனல் ஃபேமிலி டிராமா மூவி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் ஆல்ரெடி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.